ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம குக்கிங் ஆரிஜின் சேனல்ல இன்னைக்கு முட்டையை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஒரு வாட்டி இதை செஞ்சிட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்கள திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். ரொம்ப சுலபமா செஞ்சிடலாங்க. சண்டே எப்பவும் ஒரே மாதிரி செய்யாம இது போல முட்டை வச்சு டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுங்க. இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். நாங்க இன்னைக்கு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷா செஞ்சோம். பட் டேஸ்ட்டை பார்த்துட்டு மெயின் டிஷ்ஷாவே இதையே சாப்பிட்டோம். சூப்பரான இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பார்க்கவே ரொம்ப டெம்டிங்கா இருக்கிற இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மசாலா அரைச்சிடலாங்க. அதுக்கு ஒரு ஜார்ல ஹாஃப் பெரிய வெங்காயத்தை அரைஞ்சு வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாங்க. இது போல அரைச்சு செய்யும் போது டேஸ்டே சூப்பரா இருக்குங்க. கூடவே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட டேஸ்ட் நார்த் இந்தியனும் சவுத் இந்தியனும் கலந்த மாதிரி இருக்குங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். இது கூடவே 10 போல பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்க வச்சிருக்கிறது பூண்டு பெரிய பல்லா இருந்தா ஒரு 4 பல் ஆட் பண்ணிக்கோங்க போதும். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சிய சின்ன சின்னதா சாப் பண்ணி சேர்த்திக்கோங்க. அப்பதான் அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து அரைக்கும் போது செம்ம ஃபிளேவர் கிடைக்கும். இது கூட மணத்துக்காக ½ டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி விடாம சூப்பரா அரைச்சு எடுத்து வந்தாச்சுங்க. இப்ப இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. இது கூடவே ½ டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்திக்கலாங்க. நம்ம கடைசியா பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்குவோம். இப்ப இவ்வளவு சேர்த்துனா போதும், நல்ல ஃபிளேவர் கிடைக்கும். அதுக்காக தான் இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு சுத்து விட்டீங்கன்னா போதும். இது போல ஜார்லயே பொடியெல்லாம் சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணும்போது மசாலாக்கு ஒரு நல்ல ஃபிளேவர் கிடைக்குங்க. இப்ப சூப்பரா அரைச்சு எடுத்து வந்தாச்சு. மசாலா ரெடி. இது ஓரமா இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப் என்னன்னா, ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு கடலை எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க ரைஸ் பிரான் ஆயில் கூட எடுத்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்க. இது நல்லா வணங்குற டைம்ல நம்ம முட்டைய கட் பண்ணி வச்சுட்டு வந்துடலாம். 8 முட்டையை வேக வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேங்க. எல்லாத்தையும் இப்படி சென்டர்ல கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணிட்டா மசாலா கூட மஞ்சக்கருலாம் கலந்து ஒண்ணுமே இல்லாம போயிரும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையெல்லாம் ஃப்ரை பண்றதுக்கு ஒரு தோசை தவல்ல கொஞ்சமா ஆயில் விட்டுக்கோங்க. அது கூடவே ½ டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை இதுல ஆட் பண்ணிடலாங்க. பாயில் பண்ண எக்கு அதிகமான எண்ணெயில நம்ம ஃப்ரை பண்ணோம்னா அதோட நியூட்ரிஷன் நமக்கு ஃபுல்லா கிடைக்காமயே போயிடும். அதனால கொஞ்சம் கம்மியாவே எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம பிரியாணி செய்யற அன்னைக்கு பிளைனா முட்டையை வைக்கிறத விட இது போல செஞ்சு வச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். பாயில்டு எக்ன்றதுனால இதுல புரோட்டீன் கண்டென்ட் ரொம்பவே அதிகங்க. இதை வாரம் செஞ்சு கொடுக்கலாம் நீங்க. இதுல குட் ஃபேட் அதிகமா இருக்குங்க. ஐ சைட்டை இன்க்ரீஸ் பண்ணும். வளர குழந்தைங்களுக்கு ரெகுலரா முட்டை கொடுங்க. அவங்களோட போன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஒரு சைடு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆயிருச்சுங்க. இது போல எல்லாத்தையும் திருப்பி விட்டுருங்க. வீட்டுல இது போல செஞ்சு கொடுத்து சாப்பிட்டாங்கன்னா ஹோட்டல் சாப்பாடை விரும்பவே மாட்டாங்க. இதே மாதிரி வீட்டுல செய்ய சொல்லிதான் கேட்பாங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. 2 சைடும் 2 நிமிஷம் ஃப்ரை ஆனாவே போதும். நம்ம எவ்வளவு கம்மியான ஆயில் தான் யூஸ் பண்ணோம், அதுலயே சூப்பரா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. மேல கொஞ்சமா உப்பு தூவிட்டு ஓரமா வச்சிடலாம். இன்னொரு சைடு நம்ம சாட்டே பண்ண ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இது மாதிரி ஃப்ரைட் ஆனியன்ஸ் மாதிரி வரணுங்க. இந்த ரெசிபிக்கு இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் தான் ஒரு தனி ஸ்பெஷல் டேஸ்டே கொடுக்கும்னு சொல்லலாங்க. இதை இது போல ஒரு பவுல்ல சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ண அதே எண்ணெயில ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சிருக்கேங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு எனக்கு மொத்தமாவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க ஆயில் தேவைப்பட்டுச்சு. அதுக்கே செம்மையா இருந்துச்சு டேஸ்ட். இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மசாலா அரைக்கும் போதே 2 பச்சை மிளகாய் சேர்த்திருந்தோம். இந்த பச்சை மிளகாய் ஒரு தனி ஃபிளேவர் கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. இது கூடவே 10 போல கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் தண்ணி விடாம பச்சை வாசனை போற வரைக்கும் அந்த மசாலாவை வதக்கி விடலாங்க. மசாலா கொஞ்சம் வேகும் போதே ஒரு நல்ல ஃபிளேவர் இருக்குங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாங்க. இந்த முட்டை பெப்பர் தொக்குக்கு நான் வச்சு ட்ரை பண்ணீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு வெறும் 20 மினிட்ஸ் தாங்க தேவைப்படும். திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா கூட நான்வெஜ் செய்யறது கூட ரொம்ப நேரம் அவங்க ப்ரிப்பரேஷன் டைம். இது போல செஞ்சிட்டீங்கன்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ மசாலா அரைச்ச ஜார்லயே கொஞ்சமா தண்ணி விட்டு அதை உள்ள ஊத்திக்கலாங்க.
நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா கொதிக்கணுங்க. இந்த மசாலா கொதிக்கும் போது வீடே சூப்பராக மணக்குது. இதில் சேர்க்குற உப்போட அளவு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம முட்டை ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால தேவையான கூட கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. நமக்கு இந்த அளவுக்கு தனியாட்டு இருக்கணும். அப்போ தான் நம்ம முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் முட்டையில் இறங்கி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையெல்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் மசாலாக்குள்ளே முட்டையை சேர்க்கும் போது மஞ்சள் கரு பிரியாத மாதிரி பார்த்து கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா முட்டையும் இதே போல் ஒரே சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணோம்ல அதே மெத்தடில் தான் இதையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்த்தோன்னே சாப்பிடணும் போல் இருக்குது. இப்போ இந்த முட்டையெல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துடாத மாதிரி மெல்லமாக கரண்டி வச்சு கொஞ்சம் திருப்பி விடுங்க. இந்த ரெசிபி செஞ்சு முடிக்கிற வரைக்கும் முட்டை இதே ஷேப்பில் இருந்தால் தாங்க நம்ம பார்த்த உடனே சாப்பிடணுங்கிற டெம்ட் வரும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணாலே போதுங்க. நமக்கு மசாலா கிரேவியாட் இருக்குங்காட்டி உள்ளே இறங்கி நல்ல ஃப்ளேவர் தானாகவே வந்துடும். பேச்சுலர்ஸ் கூட இந்த முட்டை பெப்பர் தொக்கை ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த முட்டையெல்லாம் மசாலாலேயே ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டுங்க. உங்களுக்கு இது மாதிரி கிரேவி டைப்பில் வேணால் மசாலா கொஞ்சம் அதிகமாக வச்சிங்கன்னா கிரேவி மாதிரியும் இருக்கும், அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சுருங்க. நல்லா மசாலா உள்ளே இறங்கட்டும். ஒரு தடவை ஓப்பன் பண்ணி எகைன் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்கிறது கொஞ்சம் தொக்கு பதத்துக்கு வர்ற வரைக்கும் முட்டை கூட நல்லா கொதிக்கட்டுங்க. மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக வச்சிடலாம். சூப்பரான முட்டை பெப்பர் தொக்கு கம கமன் மணக்குதுங்க. ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி வத்தின உடனே நம்ம இறக்கிடலாம். இதை ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா சிக்கன் மட்டன் கூட தள்ளி தாங்க நிற்கணும். இப்போ இது கூட கொஞ்சமாக பெப்பர் சேர்த்திக்கிறேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலைகளையும் போட்டுக்கலாங்க. நம்ம செஞ்சு வச்சிருக்கிற ஃப்ரைட் ஆனியன்ஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி மல்லி இலை போட்ட உடனே ஒரு தட்டு போட்டு மூடிட்டீங்கன்னா இந்த மல்லி இலையோட ஃப்ளேவர் நல்லா அந்த ரெசிபியில் இறங்குங்க. சூப்பரான முட்டை பெப்பர் தொக்கு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இப்படி சுட சுட நம்ம சர்வ் பண்ண போகிற பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இது சுட சுட சாப்பிட்டாலும் அருமையாக இருக்குங்க. சூடு ஆறின பிறகும் கூட சூப்பராகவே இருக்கும். இதை நீங்கள் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் எல்லா முட்டையும் எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற கிரேவியும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நாம் செஞ்சு வச்சுருக்கிற ஃப்ரைட் ஆனியன்ஸை இது மேலே போட்டுக்கலாம். முட்டை பெப்பர் தொக்கை அட்டகாசமாக இருந்துச்சுங்க. அதுவும் ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் அடுத்து ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Indu Gautam. Happy cooking!